சார், தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லுங்கள். தமிழ் தேசியம்ங்கிறது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் உலக யுத்தம் முடிந்த பிறகு ரஷ்யா வந்தது. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு சீனா வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹென்ரி கிஸ்ஸிங்கர் 1973 சீனாவுக்கு போனப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கா நட்புறவு வைத்துக்கலாம் சீனாவோட. அப்போ என்னன்னா, இது எத்தினிக் மார்க்சிஸ்ட்டு, நீங்கள் உலகம் முழுவதும் கம்யூனிசம் வரணுங்கிறதுக்கு சைனா இல்லை, அந்த சைனீஸ் மக்களுக்கு இந்த பொருளாதார அரசியல் சமூக சித்தாந்தம் பொருந்தக்கூடியது என்று கிசிஞ்சர் சொன்னார். பிறகுதான் நிக்சன் பீரியட்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் டோர் பாலிசின்னு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வந்தது. அதனால் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சாதாரணமாக ஒரு மொழியியல்வாதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த நாடுகள் பிரிக்கப்பட்டிருந்த மொழியின் அடிப்படையில் தான். இன்னைக்கு ஜெர்மன் மொழியில் ஜெர்மன் இருக்கான், பிரெஞ்சு மொழியில் உள்ள பிரெஞ்சில் இருக்கிறான், ஸ்பானிஷ் உள்ள ஸ்பெயினில் இருக்கிறான், இப்படி அரபுன்னா அவங்க வந்துடுறான், ஹீப்ரு மொழின்னா இஸ்ரேல் இருக்கான், அப்புறம் மதம் வருது. ஆனால் முதலில் மொழி என்பது எல்லாத்தையும் இருக்கு. அதான் நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா. அதை தான் பிஸ்மார்க்காக இருக்கட்டும், கரிபால்டியாக இருக்கட்டும், கோவர் இருக்கட்டும், நேஷன் ஸ்டேட்ஸ். இப்போ யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, இப்படியெல்லாம் இட்டாலி, இப்படியெல்லாம் வந்ததுன்னா மொழி அடிப்படையில். அந்த மொழி என்பது அது அந்த அடிப்படையில் இருக்கும்போது அதுக்குன்னு இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. அதன் மூலமாக மக்கள் தங்களுடைய கருத்தை பரிமாற்றிக்கிட்டாங்க. அதனால் இப்போ தமிழ் தேசியம் என்பது யாருக்கும் எதிரி அல்ல. இப்போ அண்ணாவிலேருந்து தமிழ் தேசியம், அப்போ திராவிடம் என்பது எதாவது அப்படின்னா அது இனத்தை குறிக்கக்கூடியதாக வருது. ஆனால் இதை கில்பர்ட் ஸ்லேட்டர் போன்ற அறிஞர்கள், பொருளாதார அறிஞர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பொருளாதார பேராசிரியர் சொன்னார். எப்படின்னா, மொழி வேறு, இனம் வேறு. மொழியை வைத்து இனத்தை சொல்ல முடியாது, இனத்தை வைத்து மொழியை சொல்ல முடியாது என்பதற்கு. இப்போ கூட என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கிறனால அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஆமாம், அங்கே ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கான், அவன் பேசுறது ஆங்கிலம் தான், அவன் குழந்தை பேசுறது அதுதான். அப்போ என்ன, ஆப்பிரிக்கன் மொழி இருந்தோம், ஆப்பிரிக்கானாவை பேசலை, நைஜீரியாவிலேருந்து வந்தோம், அதெல்லாம் பேசலை. அவங்களுக்கு தாய்மொழி இப்பொழுது ஆங்கிலம் தான். ஆனால் அவனுடைய இனம் வேற, ஆப்பிரிக்கன் இனம் வேற. ஆனால் அமெரிக்கன்ஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் பேசுகிற மொழி வேற. அப்படிங்கும்போது அந்த மொழியை வைத்து ஆங்கிலம் பேசுகிறான்னு சொல்லி அவன் ஒயிட்ஸ்ன்னு சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுவார். இங்கிலாண்டில் கார்னிஷன் ஒன்று இனம் இருக்குது, அவங்களுடைய தாய்மொழி இப்போ எது அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி இல்லை, இனம் வேற. இன்னைக்கு உள்ள அரசியலில் தமிழை தாய்மொழியாக கொண்டு இந்த தாயமாக இருந்து இருளவர்கள் அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கு, தமிழ் மொழிக்கு, இங்கே உள்ள மக்களுக்கு நாம் இருக்கும் நாடு நமது என்பதே பேச்சுன்னு பாரதி சொன்னோம். அதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள எழுதுறது, பேசுறது, வீட்டில் எழுதுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பல மொழிக்கு எழுத்து கிடையாது. அது தமிழ் எழுத்து தான் எழுத்துனா சௌராஷ்டிரா பேசுவாங்க. ஆனால் தமிழ் கல்வி அவங்க தமிழர்கள் தான். அதேமாதிரி மராத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அதே போல் அப்படி தான். அதனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம தமிழர்கள் வடநாட்டில் இருக்கிறாங்க, கரோல் பாக்கில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் உலகம் முழுவதும் அந்த மொழியை கற்றுக்கிறாங்க. ஆனால் அது இனத்தல் வேறு. ஆனால் அந்த மொழியில் இன்னைக்கு ராபர்ட் கால்டுவெல் இங்கிலேருந்து இங்கே ஒப்பின இலக்கணம், ஃபேமிலி ஆஃப் டிஃபரண்ட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி ஒரு 10-12 மொழிகள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது, தமிழை சேர்ந்ததுங்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கர்நாடகமாக இருக்கட்டும், துளுவாக இருக்கட்டும், எல்லாம் நம்மளுடைய பிரதர்ஸ் தான், ஃபேமிலி ஆஃப் சிங்கிள் லாங்குவேஜ். அதனால் ஒரு கூட்டு குடும்பத்தில் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்குது. அதனால் தனித்தனி மொழி அழுத்தத்தில் இருக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. அதனால் இங்கே நம்ம தமிழ் தேசியம் பேசுவது தவறு. அதனால் பிரிவினை அதற்கு இன்னும் தேவையில்லை. இந்தியாங்கிறது ஒரு பெரிய துணை கண்டம். அது ஒரு இதில் தமிழ் தேசியம் என்பது உலகத்தில் உள்ளதை நம்ம சொல்றோம். அதனால திராவிடம்னா எப்படின்னா, ஏழை பாளைகள், உழைப்பாளர்கள், வரலாற்றில் ஜாதி கொடுமை, தீண்டாமை கொடுமையில் இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணும்னு ஒரு பாயிண்டட் அட்டென்ஷன், ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால திராவிடம்னு வருது. அதனால இவருக்கு எதிரி அவங்களுக்கு எதிரின்னு அப்படின்னு இல்லை, எல்லாரும் பாடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு என்பவர் இறக்கும்போது அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் யூதர். அவருடைய கிறிஸ்துவம் இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்தில் அவர் சொல்லும்போது
தன்னிடம் வந்து கொடுமைப்படுத்துபவர்கள் இவர் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னிக்க வேண்டும். அதனால இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் ஜாதி மதத்தை கடந்து திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் குழந்தை பிறக்கும். அப்ப இங்க என்ன தெரியுமா, இனத்தை பற்றி பேசுறது என்பது எனவே அரசியல். ஆனால் மொழி என்று பேசுவது அது ஒரு பர்த் ரைட். அப்படிதான் ஒபாமா எடுத்துக்கோம். அவரு பிளாக்ல வந்து முதல் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவருடைய அப்பா யாரு, ஒரு கென்னியன். அம்மா யாரு, ஐரிஸ். ஐரிஸ்னா இங்க அன்னி பேசண்ட வந்து அவங்கள வந்து இங்க சொல்லும் போது என்னன்னா அவங்க வந்து ஒரு பிராமணர், ஐரிஸ் பாப்பாஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஐரிஸ் சேர்ந்த ஒரு பெண்மணியை கன்னியாவை சேர்ந்த ஒரு கருப்பர் கல்யாணம் பண்ணி கொண்டு பிறந்தவர் தான் ஒபாமா. அப்ப ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை. அப்போ வந்து மனித இனம் என்பது ஒரே ஸ்பீசிஸ் தான், ஒரே இனம் தான், ஒரே டிஎன்ஏ தான். அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம கன்வீனியன்ஸுக்கு தான் செய்துக்கிறோம். அதில் தான் 1956 மொழிவரி தேசிய இனம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் என்னன்னா கன்வீனியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஆந்திரா பிரிஞ்சு 1953, பிறகு ஃபுல் ஃபிளிஜ் 1956 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்தியாவில், அதே மாதிரி பெங்காலில் இருந்து. இப்போ இதில் ஒன்று வரலாற்றில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னா, மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் ஒரே மதம், ஆனால் ரெண்டாக பிரிஞ்சது. கிழக்கு பாகிஸ்தானில் எப்படி அப்படின்னா பெங்காலி மொழி, மேற்கு பாகிஸ்தானுடைய மொழி என்னன்னா உருது. அப்போ மொழி வேற அப்படிங்கும்போது ரெண்டு பிரிஞ்சிட்டாங்க. அதே இங்கே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரே மொழி. அங்கே பங்களாதேஷில் வங்காள மொழி, மேற்கு பாகிஸ்தானில் உருதுன்னோம். இங்கே வந்து தெலுங்கானாவிலும் தெலுங்கு, ஆந்திராவிலையும் தெலுங்கு, ஆனால் ஒரே மொழியாக இருந்து ரெண்டு இங்கே பொருளாதாரத்தில் பிரிஞ்சிட்டாங்க. அதனால நாம் இந்தியா என்பது இந்த யூனியன்ல, இந்த ஒற்றுமையில நாம் வந்து கவனம் செலுத்தணும். அதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொன்னாங்க. அதனால இங்க மொழி அடிப்படையில் நாம் வந்து சில உரிமைகளை கேட்கிறோம், மாநில சுயாட்சி கேட்கிறோம். அப்படி என்றால் அது பிரிவினைவாதம் அல்ல, இது வேண்டவாதம். நம்மை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கின்ற, அதாவது வலிமையான பாரதம் வேண்டும் என்றால் வலிமையான மாநிலங்கள் வேண்டும். இப்படியெல்லாம் பொருளாதார ரீதியிலும், சமூக ரீதியிலும், மொழி ரீதியிலும் அந்தந்த மாநிலங்கள் வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்பதுக்கு தான் கான்ஃபெடரேஷன், ஃபெடரேஷன் அப்படி என்று உலகத்தில் உள்ளது. அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்று சொல்வதோ அல்லது தமிழ் தேசம் என்று சொல்வதோ இரண்டும் இரண்டு கண்கள் தான். இதுல வந்து பார்க்கறது ஒரே பார்வை தான். என்ன, மனித வளம், மனித நலம். அப்ப என்னன்னா ஹியூமன் வெல்ஃபேர் தான். இப்போ என்ன செய்தாங்க அப்படி சொன்னா 1976 நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் திருத்தப்பட்டது, 42வது. அப்ப என்ன சேர்த்தாங்க, செக்குலரிசம் அண்ட் சோசியலிசம். உடனே மதவாதிகளும் மற்றவர்களும் என்ன சொன்னாங்க, இந்த சோசியலிசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, செக்குலரிசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தாங்க. இப்ப கடந்த மாதம் தீர்ப்பு அழகா கொடுத்தாங்க. என்னன்னா சோசியலிசம் மீன்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர். அவர் மாறி சொன்ன சயின்டிபிக் சோசியலிசம் இல்ல, சீனாவில் உள்ள சோசியலிசம் இல்ல, வியட்நாமில் உள்ளதல்ல. இங்க உள்ளது எப்படின்னா டெமோக்ரட்டிக் சோசியலிசம், ஜனநாயக ரீதியில அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பொருளாதார ஈக்குவாலிட்டி இருக்கணும், பொருளாதார டெமோக்ரஸி. அதனால சோசியலிசம் நத்திங் பட் ஹியூமன் வெல்ஃபேர். அதனால இது ஏற்புடையது. செக்குலரிசம் எந்த மதத்தையும் எதிர்க்காம எல்லாமே ஆதரிப்பது நீங்க வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல அரசாங்க நடவடிக்கையில மதத்தை கொண்டு வரக்கூடாது, அரசியலும் மதத்தையும் கலந்தால் அது பேர் கம்யூனலிசம் பேரு. எனவே கம்யூனிசம் இங்க கொடுக்க கூடாது. மத விருப்பம் இருக்கலாம், அவருக்கு மத சுதந்திரம் இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அரசியலில் மதத்தை பயன்படுத்தி ஆட்சி பிடிப்பதற்கு கூடாது. அதனால் வயலன்ஸ், இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும்ங்கிறத செகுலரிசம். அதனால இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்ம அம்பேத்கர் கொண்டு வந்த டெமோக்ராட்டிக், இந்த டெமோக்ரஸி, சோசியலிசம், ரிப்பப்ளிக் என்பது மிகச்சிறந்தது. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து வகையினருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் டெமோக்ரஸி.